வணக்கம் நண்பர்களே. காரா சேவு எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த காரா சேவு எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், ஜீரகம், உப்புங்க, லைட்டாக கேசரி போட்டுருங்க ஒரு சிட்டிகை. இவ்வளோ தான் வந்து காரா சேவுக்கு தேவையானது. தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறாங்க. இவங்க வந்து ஏற்கனவே வந்து மாவு போட்டிருக்கிறாங்க. அதனால் வாணலில் வந்து மாவு கிடக்குது. இவ்வளோதாங்க. தண்ணி வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிறாங்க. நீங்கள் வந்து செய்ய பார்த்து தண்ணி வந்து கம்மியாக ஊற்றி செய்யுங்க. அப்போ தான் வந்து இந்த காரா சேவு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவு வந்து 5 கிலோ போட்டிருக்கிறாங்க. கடலை மாவு, அரிசி மாவுங்க. 2 மாவு தான் நம்மளுக்கு தேவைப்படும். அது அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா பச்சை அரிசி தான் போடணும். வேறு எந்த அரிசியும் போடக்கூடாது. பச்சை அரிசி மட்டும் தான் வந்து இது எல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடலை மாவு 2 கிலோ போட்டிருக்கிறாங்க. அரிசி மாவு 3 கிலோ போட்டிருக்கிறாங்க. மொத்தம் வந்து 5 கிலோ தயார் பண்ணுறாங்க. கம்பெனிலலாம் வந்து அதிகமாக தயார் பண்ணுவாங்க. அதிகமாக கிலோ கணக்கில் தயார் பண்ணுவாங்க. அதனால் வந்து 5 கிலோ மாவாக தயார் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து கையால் பிசைஞ்சா மட்டும்தான் வந்து காரா சேவு நல்லாயிருக்கும். மிஷினில் பிசைஞ்சா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. அதனால தான் வந்து கையால் பிசைகிறாங்க. எவ்வளோ மாவாக இருந்தாலும் கையால் தான் பிசையணும் மாவு. அப்போ தான் வந்து இந்த காரா சேவுலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து தண்ணியோட அளவு தெரியும். அதனால் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் செய்ய பார்த்து கம்மியாக தண்ணி ஊற்றிங்க. அப்போ தான் வந்து இந்த காரா சேவு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிவப்பு கலர் காரா சேவு. சிவப்பு கலர் காரா சேவு அவ்வளோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு சுட சுட சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே வேறு மாரி இருக்கும். இப்போ பாருங்கள் மாவு வந்து எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள். இந்த மாரி தான் வந்து நீங்களும் மாவு ரெடி பண்ணணும். நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு மாவை வந்து ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ வந்து எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்து அச்சு. இந்த அச்சில் தான் வந்து இந்த காரா சேவு வந்து அப்படியே தேய்ச்சி விடுவாங்க. தேய்ச்சி விட இந்த காரா சேவு அப்படியே உதிரி உதிரி உதிரியாக வரும். ஏன்னா கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி தான் அச்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து அதிகமாக தயார் பண்ணுறாங்க இல்லைங்களா? வாணலுக்கு மேலே வந்து அப்படியே கொதிக்கிற எண்ணெய்க்கு மேலே வந்து அப்படியே தேய்ச்சி விடுவாங்க. இது கொஞ்சம் ஆபத்தான ஒரு வேலை தான். நீங்கள்லாம் வந்து வீட்டில் இந்த மாரிலாம் செய்யாதீங்க. நம்ம வீட்டிலலாம் வந்து முறுக்கு அச்சில் வந்து காரா சேவுக்குன்னு தனியாக ஒரு அச்சு இருக்கும். அந்த அச்சில் வந்து காரா சேவு புழிஞ்சு விடுங்க. அதிகமாகிடுச்சு அதனால தான் வந்து கம்பியால் வந்து தள்ளி விட்றாங்க. இப்போ வந்து காரா சேவு எப்படி தேய்ச்சி விட்றாங்க இந்த மாரி தான் தேய்ச்சி விடுவாங்க. கம்பெனியில் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக தயார் பண்ணுவாங்க. கொஞ்சம் 1 கிலோ 2 கிலோ தயார் பண்ண மாட்டாங்க. ஒரு வாரத்துக்கு 3 தடவை செய்வாங்க. 3 தடவை வந்து காரா சேவ் செய்வாங்க. ஒரு ஒரு தடவை செய்ய பார்த்து ஒரு 50, 100 கிலோவுக்கு மேலே தயார் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து காரா சேவ் எப்படி வெந்து வருது பாருங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட அப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. இப்போ வந்து பாருங்க அப்படியே நம்ம வந்து உதிரி உதிரி விடணும். இல்லைன்னு வச்சுங்க ஒண்ணோட ஒண்ணு போய் ஒட்டிக்கும். ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்கிச்சுன்னா காரா சேவ் சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாத அளவுக்கு அப்படியே உதிரி உதிரி விடுவாங்க. இப்போ காரா சேவ் எப்படி நல்லா வெந்து வருது பாருங்க. குறைஞ்சது மாவு ரெடி பண்ணதுலேருந்து காரா சேவ் ரெடி பண்ணுற வரைக்கும் 20 நிமிஷம் தாங்க ஆகும். அதுக்கு மேலே ஆகாது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க காரா சேவ். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த அளவுக்கு வந்து யாருமே தெளிவான ஒரு விளக்கத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு காரா சேவ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. ஆளில் வச்சிங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் காரா சேவு சாப்பிட ரெடி ஆயிடுச்சுங்க.